பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கே. ஆதார வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18 வசனங்கள். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஹல்லேலூயா. தேவ மக்கள், எங்கேயோ இருந்த ஆபிரகாமின் குடும்பத்தை தேவன் தெரிந்தெடுத்து கானான் கொண்டு வந்தார். அவனுக்கும் அவன் மனைவிக்கும் வயதாகிவிட்டது. சாராளுக்கு ஸ்திரீகளுக்கு உண்டாயிருக்கும் வழிபாடு நின்று போயிற்று. பிள்ளை பெறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. எல்லாம் எதிரிடையாக இருந்தது. அங்கே அவன் இருக்கும் இடத்தில் வீடு வாசல் சொந்த தொழில் என்று இருந்தவனுக்கு இங்கே நாடோடி போல இருந்தான். போகும் இடமெல்லாம் கூடாரம் போட்டு வாழ்ந்தான். இந்த சமயத்தில் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு அந்த பூமி முழுவதையும் கொடுப்பேன், பெருக பண்ணுவேன். ஒருவன் என்ன கூடுமானால் நட்சத்திரங்களை எல்லாம் கூடுமானால் பூமியை தூளை என்ன கூடுமானால் சந்ததி எண்ணலாம், அதை எண்ண முடியாது. ஆகவே உன் சந்ததி எண்ண முடியாது என்று வாக்கு கொடுக்கிறார். 14வது வசனத்தில், நீ கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நோக்கிப்பார், நீ பார்க்கும் இடம், நீ அலைந்து திரிகிற இடமெல்லாம் உனக்கு தருவேன் என்றார். அவன் பரதேசியாய் வந்து கூடாரம் போட்டுள்ளான். அவனுக்கு என்று ஒரு அடி நிலம் கூட சொந்தம் இல்லை. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில், எலியாவுக்கு ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை மேகம் இருக்கிறது போல பார்த்தான், அதுவாது அவன் கண்டான், பெருமழை வரப்போகிறது என்றான். அது அவனுக்கு கண்களினால் கண்டான், சொன்னான், நடந்தது. ஆபிரகாமுக்கு சீன் எவிடன்ஸ் ஏதும் இல்லை. மக்களை, அப்படியே இப்பொழுது உலகத்தில் இருக்கும் ஆண்டவரின் பிள்ளைகளை எண்ணிக்கையை பாருங்கள். நாம் யாவரும் ஆபிரகாமின் சந்ததி என்று தானே அழைக்கப்படுகிறோம். நடந்ததா இல்லையா சொல்லுங்கள். அப்படி நாம் யாவரும் ஆபிரகாமை போல வெளியே இருந்து உள்ளே தேவனால் முன்குறித்து அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு சபையிலே நிலைநிறுத்தப்பட்டவர்கள், ஏதேதோ எதிர்பார்ப்புடன் உள்ளே வந்தவர்கள். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறுகியது. ஏனென்றால் நமது மூளை சிறியது, நமது மனமோ லாஜிக் பார்க்கும், கணக்கு போடும். ஆகையால் இது நடந்தால் போதும், இது கிடைச்சா போதும் என்று தான் வந்திருப்போம். ஆரம்பத்தில் நமக்கு ரட்சிப்பின் மேன்மை புரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. நாம் தேவனுடைய நேரடி கண்காணிப்பு வந்துவிட்டோம். அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். நாம் அவரை அப்பா பிதா என்று எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிடலாம், உடனே செவி கொடுப்பார். இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசுவே நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் நமக்கு உண்டு, குடும்பத்தை கட்டும் அதிகாரம் நமக்கு உண்டு, சகல அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, அவசியமில்லை என்று இன்னும் நமக்குள்ள ஸ்லாக்கியத்தை சபையிலே போதகர் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசினாலும், வாக்குகள் கொடுத்தாலும், நாம் அதை வாஞ்சித்து ஏற்றுக்கொண்டு விசுவாச எல்லையை பெருக்க முடியாத காரணம், நம்மை நாமே கீழ்ப்படுத்தி கொண்டு, குற்றப்படுத்தி கொண்டு, மற்றவர்களையும் காரணம் காட்டிக்கொண்டு, அந்த பழைய நிலையிலேயே நம் தகுதியை நாமே கீழே தள்ளிக்கொண்டு, இதனுடைய அம்சத்தை புரியாமல் பல காலங்கள் இருந்ததினால் அந்த நிலையிலேயே இருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து தடாலடியாக இந்த உயர்ந்த நிலைக்கு வர நம் மனம் இடம் கொடுப்பதில், இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் செய்வாங்களா என்றே இருக்கிறோம். நமது கூடாரம் பெயர்க்கப்பட வேண்டும், விசுவாச கூடாரம் பெயர்க்கப்பட வேண்டும். ரட்சித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இன்னும் இழுத்துக்கோ பறிச்சுக்கோ என்று இருப்பீர்களாயின், இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த வாக்கு கிடைத்திருந்தாலும் சரி, இதே வாக்கு கிடைத்திருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் நம்ப முடியாத ஏற்றுக்கொள்ள சிரமமாக இருக்க வாக்குகள் கிடைத்திருந்தாலும் சரி, பழைய சிந்தனை, லாஜி பார்க்கிற மனம், கணக்கு போடுகிற சிந்தனை தூக்கி எறியுங்கள். கூடாரத்தை பெயருங்கள், விசுவாச கூடாரத்தை பெயருங்கள், மனதிலே பெயருங்கள். ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து வேறொரு இடத்துக்கு போய் கூடாரம் போட்டு கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். அவனுக்கு ஒன்று அப்பொழுது நம்மளைப் போல தான் அவனும் இருந்திருப்பான், ஒன்று புரிந்திருக்காது. அதனால் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். போனான் வேறு இடத்திற்கு, கூடாரம் போட்டான், தொழுது கொண்டான், பழி செலுத்தினான்.
அவனுக்கு அதுதான் தெரிந்தது, அதை செய்தான். நாமும் அதையே செய்வோம். அதுபோல் உங்கள் மனம் சித்த உணர்வு இந்த கூடாரத்தை பெயர்த்து விடுங்கள். இது பழையதையே உங்கள் மனம் சிந்திக்கிறதுக்கு இடம் கூடாதீர்கள். தேவ வாக்கோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள். யாருடனும் சொல்ல வேண்டாம், கீழே இழுத்து விடுவார்கள். அவன் பலிபீடம் கட்டி பழி செலுத்த ஆரம்பித்தான். அவனுக்கு அப்படித்தான் என்று இருந்திருக்கும். அவன் கூடாரத்தை பெயர்த்தான், பலிபீடம் கட்டினான், பழி செலுத்தினான். பின் கர்த்தர் சொன்னது ஒன்றொன்றாக நடந்ததே. ஆதியாகம் 24ஆம் அதிகாரம் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலியேசு சொல்வதை பாருங்கள், படித்து பாருங்கள். ஆதியாகம் 24:35 வாசித்து பாருங்கள். கூடாரத்தை பெயர்த்து கொண்டே போனவன், ஒன்றுமே இல்லாதிருந்தவன், ஒரு அடியோட நிலம் இல்லாதிருந்தவன், அவன் சொல்லுகிறார், கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஒரு பெயராகவே இருக்கிறது, வாசித்து பாருங்கள். இன்றே உங்களது விசுவாச கூடார எல்லையை பெயர்த்து விரிவாக்குங்கள். ஏதோ உங்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை. அன்று ஆபிரகாமுக்கு அப்படித்தான் இருந்திருக்கும். இப்படி நடக்கப் போகிறதற்காக, எனக்கு கொடுக்க போகிறதற்காக, என்மேல் வைத்த தயவிற்காக ஸ்தோத்திரம் என்று தினமும் அவர் கொடுத்த வாக்கை மனதில் தூக்கி பிடித்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நிறுத்தி விடாதீர்கள். சந்தேகம், பயம், அவிசுவாசம் வருகிறதா, வரட்டும், அதையும் பலிபீடத்தில் வையுங்கள். இது வராது நான் சொல்லவில்லை, ஏன்னா ரொம்ப காலத்துக்கு ஏதும் நடக்காவிட்டால் அப்படித்தான் வரும். அதையும் வையுங்கள். அது தெரியும் அவருக்கு, நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது அவருக்கு தெரியும். இந்த நிலையிலிருந்து மாறியே விடாதீர்கள். அந்த வாக்கை கீழே விட்டு விடாதீர்கள். எடுத்து தினந்தோறும் பிடியுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள். உங்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்து கொண்டே இருக்கும். சாத்தான் கொக்கரிப்பான், நீ என்ன லூசா, சொன்னதையே சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று மனதில் பேசுவான். இப்படியெல்லாம் உனக்கு நடக்குமா, உன் நிலைமை நினச்சிப்பார், உனக்கு இதெல்லாம் யோக்கியதையா என்று கேட்பான். கண்டுகொள்ளாதீர்கள். வெகு சீக்கிரத்தில் சாத்தான் லூசாகி வெட்கப்பட்டு போவான். ஆபிரகாமை போல நீங்கள் நிச்சயம் உயர்த்தப்படுவீர்கள். விசுவாசித்தவர்களுக்கு தான் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாச எல்லையை பெருக்குங்கள், நிச்சயமாக பெருக்குங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கொடுத்த தேவன் உண்மையுள்ளவன், அவர் பாரபட்சமற்ற தேவன். நீ என்ன செய்தாய், உனக்கு என்ன யோக்கியது இருக்கிறது என்று நம்மளை கேட்க மாட்டார். அவர் நல்லவர், ஆகையால் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவரை பிடித்து கொண்டீர்கள், இந்த ஒரே காரணம்தான். விசுவாசிக்கிறீர்கள், பிடித்து கொண்டீர்கள், நம்புகிறீர்கள், போதும். இந்த தகுதி உங்களை கொடுப்பார், கொடுத்தே தீருவார். அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் சகலமும் உடையவர். தம்முடைய நாமத்தை அவர் மறுதலிக்க மாட்டார். நிச்சயம் செய்து முடித்து காட்டுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம் பாருங்கள். ஆபிரகாம் தகப்பனே, ஆபிரகாம் விசுவாசித்தான் நீதிமானாக்கப்பட்டான். நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றான். நாங்களும் அப்படியே விசுவாசித்து நடக்கிறோம் என்பதை தினப்படி வாழ்வில் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். உமக்கு துதி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நம்புவோம், உம்மையே நோக்கி நடப்போம், விடமாட்டோம், சகலமும் பெற்று சாட்சியாக நிற்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.